Hello media students, basic concepts of chemistry and chemical calculations. இந்த சாப்டர்ல இருந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் வீடியோ, முக்கியமா இது பார்ட் 3 வீடியோ. அப்ப என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி 2 பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் இருக்கு, கட்டாயமா அதை நீங்க வாட்ச் பண்ணணும். பார்ட் 1 வீடியோல பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் மாஸ்னா என்ன, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்னா என்ன, இது எல்லாத்தையும் எப்படி கால்குலேட் பண்றது, ஒரு எலிமெண்டோட ஈக்குவலன்ட் மாஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்றப்ப 3 ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு எலிமெண்டோட ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தோம். அதாவது 1.008 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், 8 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், 35.5 கிராம்ஸ் ஆஃப் குளோரின். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எலிமெண்டோட ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோல. எல்லா சப்ஸ்டன்சஸ்க்குமே இவங்க 3 பேரை யூஸ் பண்ணி ஈக்குவலன்ட் மாஸை, கிராம் ஈக்குவலன்ட் மாஸை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி கெமிக்கல் என்டைட்டிஸ்க்கு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவை, அதாவது மோலார் மாஸ் யூனிட் வந்து கிராம் பெர் மோல் பை ஈக்விவலன்ஸ் ஃபேக்டர் ஆர் என் ஃபேக்டர், அதோட யூனிட் ஈக்குவலன்ட் பெர் மோல். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்துட்டு, அந்த கெமிக்கல் என்டைட்டிஸ் யாருன்னா அது ஆசிட்ஸாக இருக்கலாம், பேசஸாக இருக்கலாம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக இருக்கலாம். பார்ட் 1 வீடியோலேயே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆசிட்ஸ்க்கு எப்படி ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி 2 எக்ஸாம்பிள்ஸையும் 2 ஆசிட்ஸ் எடுத்துட்டு அவங்களோட ஈக்குவலன்ட் மாஸை கால்குலேட் பண்ணோம். பார்ட் 2 வீடியோல பாத்தீங்கன்னா பேசஸ்க்கு எப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈக்குவலன்ட் மாஸ், கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்றது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணோம். 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு அவங்களோட கிராம் ஈக்குவலன்ட் மாஸை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ பார்ட் 3 வீடியோவான இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்டை எடுத்துட்டு, அதுதான் இங்க கெமிக்கல் என்டைட்டி, இவரோட கிராம் ஈக்குவலன்ட் மாஸை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா இதுதான். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் இருக்கு. இப்போ நமக்கு என்னென்ன வேணும், மோலார் மாஸ் வேணும், ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் வேணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு காம்பவுண்டுக்கு ப்ரொவைடட் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு, அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஈஸியா மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிடுவோம். இந்த ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். இந்த ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இது ஒரு நம்பர் தான். என்ன நம்பர்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், சரியா, இந்த சப்ஸ்டன்சஸ்க்கு தான் நம்ம கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஒன்னு அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கணும், அல்லனா அது ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கணும். ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கூட ரியாக்ட் பண்றவங்கள அது ஆக்சிடைஸ் பண்ணும், அதான் அர்த்தம். அது கூட ரியாக்ட் பண்றவங்கள அது ஆக்சிடைஸ் பண்ணும். அப்போ மற்றவங்கள அது ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அது ரெடியூஸ் ஆயிடும், ரைட்டா. எப்பவுமே ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மற்றவங்கள தான் ஆக்சிடைஸ் பண்ணுவாரு. அப்போ மற்றவங்கள அவர் ஆக்சிடைஸ் பண்றாருன்னா அவரு என்ன ஆவாரு, ரெடியூஸ் ஆயிடுவாரு. அப்ப ரிடக்ஷன்னா என்ன, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, எலக்ட்ரானை வாங்கிப்பாரு. சப்போஸ் நீங்க ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏன் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மற்றவங்கள ரெடியூஸ் பண்ணும், சரியா, மற்றவங்கள ரெடியூஸ் பண்ணும். மற்றவங்கள அது ரெடியூஸ் பண்ணுதுன்னா அது என்ன ஆகும், ஆப்போசிட்டா சொல்லணும், அது ஆக்சிடைஸ் ஆயிடும். ஸோ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் மற்றவங்கள ரெடியூஸ் பண்ணுவாரு, மற்றவங்கள ரெடியூஸ் பண்றாருன்னா அவரு ஆக்சிடைஸ் ஆயிடுவாரு. அப்போ ஆக்சிடேஷன் என்னது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். புரியுதா உங்களுக்கு?
அப்போ இங்க இந்த ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கறத ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் ரெண்டு பேருக்குமே சேர்த்து சொல்றோம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இப்பதான் சொன்னேன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஸோ முதல்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதனால முதல்ல கெயின்டு, அப்புறம் ரெடியூசிங் ஏஜென்ட், அதனால லாஸ்ட். ஆனா இது ரொம்ப முக்கியம். ஒரு மோல் ரியேஜென்ட் தான் எடுத்துக்கணும். ஒரு மோல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோ இல்லைன்னா ஒரு மோல் ரெடியூசிங் ஏஜென்ட்டோ எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்றாங்களோ ஆர் லூஸ் பண்றாங்களோ அதுதான் ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு டிஸ்கஸ் பண்றப்ப அதை பத்தி சொல்வேன் நான். இப்போ நமக்கு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும். என்னது? மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். மோலார் மாஸ் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்னா அவரோட ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா we will get gram equivalent mass of oxidizing agent or gram equivalent mass of reducing agent. ஸோ அந்த ஃபார்முலால நம்ம இப்படி மாத்தி எழுதிக்கிட்டோம். வெறும் மோலார் மாஸ் இருந்துச்சா, மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்னு எழுதிட்டோம். பை என்ன இருந்துச்சு? ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னு தானே இருந்துச்சு. ஸோ ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்க்கு ரெடியூசிங் ஏஜென்ட்க்கு என்ன இப்பதான் பார்த்தோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை 1 மோல் ஆஃப் ரியேஜென்ட். இப்போ நாம ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கான எக்ஸாம்பிள் நான் இங்க என்ன எடுத்திருக்கிறேன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இப்போ கே இருக்கு, எம் ஸ்மால் என் O4. இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லிட்டேன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னு சொன்ன? மற்றவங்கள ஆக்சிடைஸ் பண்ணும். ஆனா இவர் என்ன ஆயிடுவாரு? ரெடியூஸ் ஆவாரு. அப்ப இவரு ரெடியூஸ் ஆகுறாருன்னா ரிடக்ஷனுக்கு உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியணும். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்பனா என்ன அர்த்தம்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மற்றவங்கள ஆக்சிடைஸ் பண்றப்ப அவங்கள்ட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிப்பாரு. இதே மாதிரியே இன்னும் நிறைய ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேட்குறப்ப அப்படியே நீங்க 11th இருந்து 10th வந்துட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதுக்கு எக்ஸாம்பிள், அது என்ன பண்ணும், இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும். அப்புறம் நீங்க நிறைய மாலிக்யூல்ஸ் இந்த மாதிரி பார்த்து அது என்ன பண்ணுது, இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆசிட் மீடியம்ல தான் பிஹேவ் பண்ணும். ஆசிட் மீடியம் ரொம்ப முக்கியம். அது எதுக்கு அப்படிங்கறத நீங்க நிறைய இது சம்பந்தமா படிக்க 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 உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப இவரோட கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இவரோட மோலார் மாஸ் தெரியணும். ஃபார்முலா நமக்கு தெரியுது. கே எம்என் 4O இருக்கு. ஸோ இவங்களோட அட்டாமிக் மாஸ்லாம் தெரிஞ்சா அதை ஆட் பண்றப்ப உங்களுக்கு மோலார் மாஸ் கிடைச்சிடும். ஒரே ஒரு கே இருக்கா? ஸோ ஒரு கேக்கு 39. ஒரே ஒரு எம்என் இருக்கா? எம்எனுக்கு 55. ஒன்று கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, இல்லை நமக்கு லாக் ஷீட் கொடுப்பாங்க. லாக் ஷீட்னா லாக் புக்கு, அதில் இருக்கும் அட்டாமிக் மாசஸ்லாம். சரியா? ஒரு ஓக்கு 16, 4O இருக்கா? 4 × 16 64. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 9 + 9 18, மீதி 1 10 15. ஸோ 158 வருது. ஸோ மோலார் மாஸ் இஸ் 158 கிராம் பர் மோல். கரெக்டா? அடுத்தது என்ன வேணும்? ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் வேணும். அதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் இங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இது. அதனால இது மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு. இப்போ இது எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும். அது எத்தனை மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஆசிட் மீடியத்துல இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். பாருங்க, அதுக்கான ஈக்குவேஷனை கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. இது எப்படி எழுதணும், இது எதனால 8H + 5 எலக்ட்ரான் எல்லாமே உங்களுக்கு +2ல 4th லெசன்ல தெரிஞ்சிடும். பட் இங்க ஆஸ் சச் பாத்தீங்கன்னா இதோட K-4 ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா யூ வில் பி ப்ரொவைடட் வித் திஸ் ஈக்குவேஷன். சரியா? இப்ப பாருங்க, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் K-4 அதை ரெண்டா பிரிச்சிங்கன்னா இது பிளஸ் இது மைனஸ். ஸோ MnO4 மைனஸை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன் MnO4 மைனஸை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த Mn இருக்குல்ல, அந்த Mnோட ஆக்சிடேஷன் நம்பர்
இந்த ப்ராசஸில் ஆக்சிடேஷன் ப்ராசஸில் மாறிடும். யாரோட ஆக்சிடேஷன் நம்பர் மாறுதோ அவங்கள தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும். பொட்டாசியம் ப்ராடக்ட்லேயும் கிடைக்கும், ரியாக்டன்ட்லேயும் அவரோட ஆக்சிடேஷன் நம்பர் +1 தான் இருக்கும், ப்ராடக்ட்லேயும் +1 இருக்கும். ஸோ அவர் இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. புரியுதா ஏன் விட்டாச்சுன்னு? ஸோ இது அயானிக் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே இது கொஷனில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. பாருங்கள், MnO4னா KMnO4. பாருங்கள், +5 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 5 எலக்ட்ரானை இது வாங்கிக்குது. ஸோ கெயின்டு. அப்போ 5 அப்படின்றது 5 moles ஆஃப் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. ஸோ இங்கே ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் n = 5 தான். புரியுதா உங்களுக்கு? இது ஏன் H+னா இந்த ஆசிட் மீடியம்னா சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ அதை சிம்பிளி H+ அப்படின்னு நம்ம ஒரு ஈக்குவேஷனில் போட்டோம்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது ஆசிட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ஈக்குவேஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு இங்கே இருக்கு பாருங்க, இதுதான். ஸோ 5 ஈக்குவலண்ட் பர் மோல். ஓகே, ஸோ n தெரிஞ்சு போச்சு, மோலார் மாஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ ஈக்குவலண்ட் மாஸ் is equal to molar mass, which is 158 gram per mole, divided by number of moles of electrons gained, which is 5 equivalent per mole. So in the per mole cancel பண்ணிடலாம். 5ஐயும் 158 cancel பண்ணோம்னா 5 3 times போகும், 18ல 1 times தான் போகும், மிச்சம் 30, 6 5s are 30. So this is equal to 31.6 gram மேல இருக்கு, கீழே இருக்க ஈக்குவலன்ட் மேல போகுது. ஸோ இதுதான் யூனிட். ஸோ ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட்டோட மாலிகுலர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட் தெரிஞ்சா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈக்குவலன்ட் மாஸை கால்குலேட் பண்ண முடியும். உங்க டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 10ல் இவாலுவேட் யுவர் செல்ஃப் கொஷின்ஸில் 4B கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின் தான். ஸோ இங்கே வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஃபார்முலா என்னது? K2Cr2O7. சரியா? அதுதான் இங்கே பொட்டாசியம் டைக்ரோமேட்னு சொல்றாங்க. நம்ம எப்படி KMnO4ஓட அயானிக் ஃபார்ம்ல MnO4 மைனஸ்னு இப்போ ஈக்குவேஷன் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் 2K போச்சா, இந்த 2Kவையும் எடுத்துட்டாங்க. இப்போ Kக்கு ப்ளஸ் சார்ஜ், 2K போச்சுன்னா 2 மைனஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனில் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன டேட்டா கிடைக்கும்னா இந்த 6 எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வரப்போது. ட்ரை பண்ணுங்கள், எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இதை நானுமே உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.